வாங்க எல்லோரும் வெண்டைக்காய் பொறிக்கலாம். நம்ம வெண்டைக்காய் தான் போட்டிருக்கிறோங்க. விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கே தெரியும் நம்ம விவசாயத்தை பற்றி. பாருங்க, இந்த மிளகா செடி வச்சுருக்கிற மிளகா பொறிச்சுட்டே இருக்கிறோம். அதுபோக பார்த்தீங்கன்னா வாங்க வெண்டைக்காய் பொறிக்கலாம். இருக்கையா வாங்க எல்லாரும் வெண்டைக்காய் பொறிக்கலாம். காய் எடுத்துருக்கோம். காய் எடுக்கிறீங்களா? பாருங்க, எல்லாருமே விவசாயத்தில் லாபம் இல்லைங்கிறாங்க. ஆனால் வெண்டைக்காய் பொறிக்கவே முடிய மாட்டேங்குது. எத்தனை காய் பொறிச்சு வச்சுக்கிறேன்னு பாருங்க. அளவில்லாத காய்க்குதுங்க வெண்டைக்காய். எப்படிங்க விவசாயத்தில் லாபம் இல்லாத போகுது? பாருங்களேன் எத்தனை செடியில் காய் இருக்குது. என்ன வாங்க எல்லோரும் ஒரு நாளைக்கு விவசாயத்துக்கு. பொறிச்சிட்டே இருக்கலாம் காய். வெண்டைக்காய் மட்டும் டெய்லியும் பொறிச்சாகணும். ஒன்றாந்து காட்டுவா. பாருங்க எத்தனை தான் காய் ஒவ்வொரு செடிக்கு வருதுன்னு பாருங்க. நம்ம டெய்லியும் பொறிச்சிட்ருக்குறோம். அப்போவுமே காணாது போயிடுது காய்ங்க. ஒவ்வொரு காயாக தொலை பொறிக்க வேண்டியதாக இருக்குது. விவசாயத்துலலாம் லாபம் இருக்குதுங்க. எல்லோரும் சொல்கிறாங்க லாபம் இல்லை, கஷ்டப்படுறோம்னு. நம்ம அப்படிலாம் கிடையாதுங்க. ஆடுங்க. நாங்கள் நேரடியாக தான் விற்பனை பண்ணுறோங்க. அதனால எங்களுக்கு லாபம் கிடைக்குது. வெண்டைக்காய் வச்சுட்டா ஒரு மாதமாக காய் பொறிச்சிட்டுக்கிறேங்க. சொட்டு நீரில் தான் போட்டிருக்குறோம். உங்களுக்கே தெரியும் நம்ம விவசாயத்தை பற்றி. சிறுகீரையும் போட்டிருக்குறோம். அது அந்தல இருக்குதுன்னு காட்டுறேன்னு. அப்புறம் காய் பாருங்க எப்படி காய்ச்சிருக்குதுங்கண்ணே. பொறிச்சிட்டே இருக்கலாங்க வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும். டெய்லியும் பொறிக்கணும். ஆனால் முத்தி போயிடும். இல்லாட்டி முத்தி போயிருங்க. நம்ம நேரடியாக விற்பனை பண்ணுறோம். அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. செடிக்கு 4 காய் 5 காய் இப்போ தான் காய்கறி காரம் பண்ணிக்குதுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் கம்மியாக தான் காய்ச்சிட்டு இருந்தது. எந்நேரம் காய் 1 கிலோங்களாட்டு இருக்குது. ஆனால் டெய்லி காலையில் பொறிச்சாகணுங்க. பொறிக்கலைன்னா காய் முத்தி போயிரு. பூரா பிஞ்சு காய்ங்கண்ணா. நம்ம நாளையே முடியல வெண்டைக்காய் பொறிச்சு. ஒரு பக்கெட்டே நம்பி போச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட் பொறிச்சு கொட்டி வச்சுருக்கிறா. முத்துனக்காயெல்லாம் செடியிலேயே விட்டுருவா. அடுத்ததாட்டு உங்களுக்கு விவசாய மண்டையில் அது தன்னை போல் முளைச்சிக்கு. வெண்டைக்காய் விவசாயம் உங்களுக்கு அருமையாக இருக்குது. டெய்லி காய் பொறிச்சிக்கலாம். ஆனால் டெய்லி பொறிச்சாகணுங்க. பொறிக்கலைன்னு வச்சுக்கங்க பூரா முத்தி போயிரு. இங்கே கூட அங்கே ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. எங்கே? காய் அளவில்லாத பொறிக்கலாங்க. இப்போ தான் செடிக்கு 4 காய் 5 காய் வந்துட்டு இருக்குதுங்க. நல்லா இந்த விதை நல்ல விதைங்குது. பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்தோம்.
பாக்கெட் வாங்கிட்டு வந்தாலுமே உங்களுக்கு விதை அருமையாக இருக்குது. நாட்டு விதையாட்டம் இருக்குதுங்க, நாட்டு காய் ஆட்டம் இருக்குது. பாருங்க எத்தனை தான் காய் காய்க்குதுங்கண்ணே. கீழே பொறிச்சிட்டே இருக்கலாம் பார்த்துக்குங்க. நல்லா ஒளிஞ்சிருது. திருடம் போலீஸ் ஆட்டா டெய்லி அதுக்கு ஒன்று தொலை பொறிக்க வேண்டியதாக இருக்குது. எங்கள் விவசாயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பீங்க எல்லோரும். நாங்கள் இந்த 2-4 மாதமாக தீபாவளியிலேருந்து இந்த விவசாயம் பார்த்துட்ருக்குறோம். நேரடியாகவே விற்பனை பண்ணுறோம், சரிங்களா? அதனால் எங்களுக்கு லாபத்துக்கு பஞ்சமே இல்லை. செடியிலையும் நல்லா காய் காய்க்குதுங்க. டெய்லி பொறிச்சாக ஒன்று 10 கிலோ காய். பாருங்க எத்தனை காய் பொறிச்சிட்டு இருக்கிறோம்னே. முத்தி போச்சுங்க ஒரு காய். முத்தின காயெல்லாம் செடியிலேயே விட்டுருவா. செடியில் விட்டோம்னா அடுத்த வெள்ளம் வந்தும்போது உங்களுக்கு அதே தன்னை போல் முளைச்சிக்கு. பாருங்க இந்த கீரை விதையும் பார்த்தீங்கன்னா விதை விட்டுருக்குறோம். அது உளுந்து தன்னை போல் முளைச்சிட்டு கிடக்கும்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க எத்தனை காய் பொறிச்சிட்டு இருக்கிறோம். ஒரு செடிக்கு 4 காய் 5 காய் வர்ற காரம் பண்ணிடுச்சுங்க. பயங்கரமாக காய்க்குதுங்க வெண்டைக்காய். உனக்கு இதுக்கு மேலே விவசாயத்துக்கு என்னத்தை பேசுறதுனே தெரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு கத்திரி செடி வச்சு விட்ருந்தோம், இப்போ 2வது வச்சு விட்ருக்குறேங்க. ஏன்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும். வாங்க எல்லாம் கத்திரிக்காய் இது வெண்டைக்காய் பொறிக்கலாம். பேசுறதுக்கும் கூட வர மாட்டேங்குது தம்பி. பாருங்க எத்தனை தான் காய் அடிக்காய் வந்துடுச்சு, நல்லா காய்க்குது. டெய்லியும் பொறிச்சிங்கன்னா தான் வெண்டைக்காயே உங்களுக்கு முத்தலை வராது. பாருங்க இதை நம்பி போச்சு பாருங்க பக்கிட்ட. ஒரு பாக்கெட் காய் பொறிச்சாச்சுங்க. முதல்ல ஒரு பாக்கெட்டு பொறிச்சு வச்சுருக்குறோம். வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் டெய்லியும் பொறிக்கணுங்க. அதுவும் தேடி பொறிக்கணும். திருட போலீஸ் இல்லாட்டி பூரா முத்தி போயிரு. எத்தனை தான் பொறிச்சாலும் ஒளிஞ்சிக்குது காய்க. பார்த்தீங்களா எத்தனை காய் காய்ச்சிருக்குதுன்னு பாருங்க. ஆள் போட்டு பொறிச்சங்க நல்லா கட்டும்படி ஆகாது. அதனால் நம்மளே விவசாயம் பார்த்தா தான் ஒரு 2 காசு பார்க்கலாங்க. பாருங்கள் எப்படி தான் காய் உரிச்சிட்டு இருக்கிறோம்னு பாருங்கள். செடிக்கு 4 காய் 5 காய் இப்போ தான் ஆரம் மண்டி இருக்குது. இது எத்தனை நாளைக்கு காய்க்கும்னு தெரியலைங்க. பார்த்தீங்களா பொறிச்சிட்டே இருக்கணுங்களாட்ட இருக்குது. அப்பவும் கண்டு தேடி பொறிக்க வேண்டியதாக இருக்குது. எங்கடா ஒளிஞ்சொளிஞ்சு போகுது. காய் பார்த்தீங்கன்னா சொல்லு, நம்ம நாளையே முடியல போ. பாருங்களேன் எத்தனை தான் காய் காய்க்குது. விவசாயத்தில் எல்லோரும் லாபம் இல்லைங்கிறாங்க. கஷ்டமான வேலை தான், ஆனால் லாபமெல்லாம் இருக்குதுங்க கண்டிப்பாக. நான் அங்கே 2 எங்கே அதுக்கு ஒன்று அடங்கொக்கால் வழிதான். இங்கே ஒன்று அங்கே ஒன்று. இதுமா அது பொறிச்சிட்டே வந்தாலும் போகிறவுக்கே வெண்டைக்காய் பெருசாகிடுதுங்க. பார்த்தாலே சிறுசாகிடுச்சு. இங்கே வந்து வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் பொறிக்க பெருசாகிட்டே இருக்குதுங்க. நம்ம செடி பாருங்க பக்கெட் நம்பி போச்சு. முதல்லையே ஒரு பக்கெட் பொறிச்சு வச்சுருக்கிறோம். ஆனால் டெய்லியும் தான் காய் பொறிக்கிறோம். பொறிச்சாலுமே உங்களுக்கு காய் பிடுங்கிட்டே இருக்கணும். பார்த்துக்குங்க 4 காய் வந்துருச்சு செடிக்கு. போய் கொட்டிட்டு வரலாங்க ஃபஸ்ட்டு. இதோட அடையாளத்தை வச்சுக்குவா. பாருங்க இந்த ஒரு ஓஸ்டே போட்டிருக்குறோம்.
இந்த ரோஸ் போட்டதுலேருந்தே நம்ம விவசாயம் மாறிடுச்சு. முதல்லையே ஒரு பக்கெட் கொட்டிக்கிறோம். டெய்லி 10 கிலோ 5 கிலோ காய்க்குதுங்க. அதுவாக பாருங்கள், இதில் நம்ம செங்கீரை போட்டுட்ருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா சிறுகீரை போட்டுட்ருக்குறோம். பாருங்கள், இந்த சிறுகீரை 2 நாளைக்கு தான் தாட்டு. இந்த 2 நாள் கழிச்சதுங்கன்னா அந்த செடி மூஞ்சிரு. அடுத்தது பிடுங்கறக்கு இதில் சிறுகீரை போட்டுட்ருக்குறோம். பார்த்தீங்களா, இங்கேயும் சிறுகீரை தான் சொட்டு தான் போட்டிருக்குறோம். பாருங்கள், நல்லா முளைச்சிருக்குது. விதை அருமையாக இருக்குதுங்க. இந்த கீரை போட்டு 4 நாள் ஆச்சுங்க. 10 நாள் ஆச்சுன்னு வச்சுங்களேன். நவாளுதால எழும்பிடுச்சு. பாருங்க, காட்டுக்குள்ளே தன்னை போல் முளைச்சி வந்த வெண்டைக்காய் செடியில் பாருங்க எத்தனை காய் இருக்குதுங்கன்னு. பூரா இலை வெட்டு காய் இது. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் செடி வச்சுருந்தேங்க. அதில் வந்து உங்களுக்கு விதை உளுந்துது. விதை உளுந்த முடியும் அதுலேயும் ஒரு 4 காய் காய்க்குது. கத்திரி செடி பாருங்க, அதுக்குள்ளேயே ஊனி விட்டுருக்குறேங்க. அதை எடுக்காதுங்க. வா பாருங்க, இதெல்லாம் தன்னை போலையே முளைச்சி வந்த செடிங்க. எல்லாம் முத்தி போச்சு காய். சரி வாங்க, நம்ம அடையாளத்துலேருந்து பொறிக்க போகலாம். இன்னும் போல் 2 பக்கெட் காய் பொறிச்சாச்சும் ஒன்று 2 பக்கெட் ஆகுங்களாட்டிருக்குது. இது எங்கள் விவசாயத்தை பற்றி உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கு. காய் பொறிச்சிக்கிட்டே இருக்கிறோம். இது அடையாளமே சுட்டு போயிருந்தாங்களே. இது இது இல்லையா? இதுல இருந்து தான் அடையாளம். இது 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 ஆமாம், இது 2. இங்கேருந்து அடையாளம் வச்சுட்டோங்களா? இங்கேருந்தே பொறிக்கலாம். அதில் 2 இருக்கு, 3 இருக்கு. அதில் எங்கே பார்த்தியா? வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் பொறிக்க புறவுக்கே பெருசாகிடுதுக்கா. எப்படித்தான் நம்ம இந்த காயை பொறிச்சு சேர்த்துறதுன்னு தெரியலைங்க. ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா காய்க்குது. ஒன்றும் இதுக்கு மேலே காய்க்குமேனுமோ எங்களுக்கு தெரியல. பாருங்க எத்தனை தான் காய் காய்ச்சிருக்குதுங்க. பார்த்தீங்களா, பூரா இலை வெட்டு காய். டெய்லியும் பொறிக்கணும் வெண்டைக்காய். டெய்லியும் பொறிக்கலிங்கன்னா முத்தி போயிரு. எப்படித்தான் தொலைவினாலும் காய் தப்பிச்சு போகுது. அதனால தான் லேட்டாக பொறிக்க வேண்டியதாக இருக்குதுங்க. தொலைவி பாருங்க. அதுபோக கத்திரி செடியும் வச்சு விட்ருக்குற. வாங்க காட்டிடுற. அதோட பாருங்க கத்திரி செடி. இதெல்லாம் கத்திரி செடி இப்போ ஒரு 40-50 நாள் ஆச்சுங்க. காய் பாருங்க எப்படி காய்ச்சிருக்குதுன்னு. பார்த்தீங்களா, சிம்ரன் கத்திரிக்காய் எப்படித்தான் பிடிச்சிருக்குதுன்னு பாருங்க பிஞ்சு. இந்த மாதிரி ரகம் வச்சுட்டிங்கன்னா நட்டமே வராது. செடிக்கு 50 காய் இருக்குங்களாட்டிருக்குது. இப்போவே பார்த்தா ஒரு பகுதிகளை தான் காட்டிகிட்டு இருக்கிறேன். இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது. இது ஒரு அட்டை வச்சு விட்ருக்குறேங்க. சொட்டு நீர் தான் போட்டிருக்குறோம். பாருங்க, எல்லா செடியிலையுமே காய் இருக்குது நல்லாவே. பார்த்தீங்களா, வரி கத்திரிக்காய் எப்படி இருக்குதுங்கண்ணே? அருமையாக இருக்குதுங்க. இதுக்கு எந்த முட்டுகளையும் போட வேண்டியதில்லை. வெண்டைக்காய் பொறிக்கலாங்க. அங்கே விட்டா முத்தி போயிடு. கத்திரிக்காய் முத்தினாலும் கூட ஒன்றும் ஆகாது. வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் டெய்லி பொறிச்சு ஆகணும் காய். ரெண்டு பக்கெட் காய் பொறிச்சாச்சுங்க. டெய்லி 2 பக்கெட் பொறிக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் சேர்த்தி வருங்களாட்டு இருக்குது. நேரடியாக விற்பனை பண்ணுறேங்க. கொச்சி கொச்சிட்டா சரியான காய். அப்படியே விடுங்க. இந்த காய் பாருங்க முத்தி போச்சு. நம்ம பொறிச்சு காட்டுறோம் பாருங்க. பார்த்தீங்களா, முத்துணு காய். விதை பாருங்க எப்படி இருக்குதுங்க உள்ள. இது அடுத்ததாட்டு வெள்ளாம் வேண்டும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விதை முளைச்சிக்கு. ஆனால் இந்த ஒரு காய் பிடிங்கி போட்டோம், இது முளைக்காது. இந்த மாதிரி தான் எனக்கு முத்துணு காய் செடியிலேயே விட்டுறோனுங்க.
முத்துனங்காய் செடியில் விட்டுங்கன்னா அடுத்ததாட்டு போய் நம்ம விவசாயம் பார்க்கையில் அதே வெண்டைக்காய் ஒரு 10 கிலோ காய்ச்சி கொடுத்துருங்க. இந்த காய் முத்தி போச்சா? இல்லை, பயமாக இருக்குதுங்க பெரிய காயை பார்த்து பொறிக்கிறதுனா. முத்தி போச்சாட்டுக்குதுன்னு எல்லோரும் பெரிய காய் கண்டா சந்தோஷப்படுவாங்க. வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் பெரிய காய்னா பயமாக இருக்குது பொறிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த காய் முத்தி போச்சுங்கன்னு ஒருத்தர் வாங்க மாட்டாங்களே, அதனால கொஞ்சம் பயந்துட்டு தான் பொறிக்கணுங்க. பிஞ்சு காய்ங்கன்னா எப்படி வேணாலும் பொறிச்சிக்கலாம். முத்துன காய் கொஞ்சம் பயந்துட்டு தான் பொறிக்கணும். காலையில் பொறிச்சிடணும் பார்த்துக்குங்க. பாருங்கள், அது முத்தி போச்சு. அந்த செடியே ஆகாதாட்டு இருக்குது பாருங்கள். இந்த ஒரு செடி ஆகாது, காட்டுக்குள்ளேயே போட்டுடலாம், உரமாக போட்டுடலாம். இந்த செடிக்கு இடம் காய் ஒரு மாதிரியாக இருக்குதுங்க, அதனால நம்ம பிடிங்கி எறிஞ்சிட்டோம் 2 செடியை. ஏன்னா அந்த 2 செடி காய் தான் உங்களுக்கு காட்டையே கெடுத்து போடு. வெண்டைக்காய் விவசாயத்தை பார்த்தீங்களா? கத்திரிக்காய் போட்டிருக்குறோம். கத்திரிக்காய் நல்லா காப்புக்கு வந்துடுச்சுங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொறிச்சிட்டு இருக்கிறோம். டெய்லி 1 மாதமாக பொறிக்கிறோம், உங்களுக்கே தெரியும். நம்ம தான் நேரடியாக விற்பனை பண்ணுறோங்க, அதனால் எங்களுக்கு பெருசாக தெரிஞ்சுக்கிறது இல்லை. பாக்கெட் போட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த அறுவல் நகர், பூமனூர், மங்களம், இடுவாயி இந்த பகுதியிலெல்லாம் நம்ம பாக்கெட்டாக போட்டு விற்கிறோங்க. எல்லாருமே நல்லா இருக்குது காய், இதே மாதிரி கொண்டு வான்னு சொல்கிறாங்க. சரி, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு விவசாயம் பார்க்கலாம், கொண்டு போய் கொடுக்கலான்னு நம்ம விவசாயத்தை பார்த்துட்ருக்குறோம். மக்களுக்கு ஒரு சந்தோஷப்படுத்தணுங்கன்னா நம்மளே சொந்தமாக விவசாயம் பண்ண மாட்டேங்குது. ஆனால் காயை பொறுத்த வரைக்கும் வெண்டைக்காய் பிறகு பெருசாகி போகுதுங்க. பொறிச்சிட்டே வந்துட்டு இருந்தாலும் பெருசாகிட்டே இருக்குது. நீங்கள் இத்தனை காய் விட்டுட்டு போயிட்டேன். இந்த லைன் பார்க்கவே இல்லை. இந்த லைன் வரவே இல்லைல. சரி, அதில் இன்னும் இருக்கு பாருங்க. இந்த லைன் அப்புறம் பொறிச்சிக்கல, நம்ம இதை பொறிச்சிட்டு போவோம். அதில் இன்னொன்று விட்டு வந்துட்டேன். இந்த லைன் இருக்குது, அப்புறம் பொறிச்சிட்டு வந்துக்குவோம். கீரை, சிறுகீரை காலையில் கொண்டு போய் விற்றுட்டு வந்தேங்க. என்னும் போல் வெண்டைக்காய் விற்றாச்சு, இன்னைக்கு காய் மூஞ்சதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. பொறிச்சிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு செடிக்கு 4 காய்க்கு பக்கமாக காய்க்குதுங்க. நல்லா விதை, நல்ல விதையும் கூட காட்டுலேயும் நல்ல சத்து இருக்குதுங்க. 1 வருஷமாக வெள்ளாம் பண்ணிட்டு இருக்கிறா. சாணி குப்பையெல்லாம் போட்டு, இந்த குப்பை போட்டதெல்லாம் வந்து இப்போ வெண்டைக்காய்க்கு பயன்படுதுன்னு வச்சுக்கங்களேன். பாருங்க புல்லு, இது மிளகா பூடு. இது எனக்கு மிளகா பூடு மாடுதுன்னா மயக்கம் போட்டுருங்களாம்மா. அதனால் நம்ம ஒரு செடி இருந்தாலும் பிடுங்கி எறிஞ்சிடணும். அது உங்களுக்கு அந்த விதை உழுகிறது நின்று போயிடு. பார்த்தீங்களா நம்ம விவசாயம் எப்படி பண்ணிட்டு கேட்டுங்கன்னு பாருங்க. இது சிறுகீரை எத்தனை வளர்த்தி வந்திருக்குன்னு பாருங்க. சிறுகீரை விதை உளுந்துருக்கு, நம்ம பிடிங்கி எறிஞ்சிட்டா. ஏன்னா உங்களுக்கு காட்டுக்குள்ளே வெண்டைக்காய் ஒளிஞ்சிக்குது. இதை பார்த்துட்டு பாருங்க எத்தனை தான் காயின்னு பாருங்களேன்னே சொல்லிட்டு இருக்கிற. ஒருத்தருமே வீடியோவை பார்க்கறதில்ல. பார்த்தோன்னா சந்தோஷமாக இருக்கும். நீங்கள்லாம் பார்ப்பீங்கன்னு தான் நாங்கள் விவசாயம் பண்ணி நேரடியாக கொண்டு வந்து கொடுக்குறோம். அதில் பார்த்துட்டு தான் போனேன். அதில் இருக்கு பாருங்க எத்தனை காய். அந்த காய் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பதம் கட்டணும். உங்களுக்கு வெண்டைக்காய் ஓட்டு விட்றதுக்கு பதம் கட்டி விடணும். அது இன்றைக்கி இறவைங்க இன்றைக்கி எங்களுக்கு. ஏன்னா இந்த வெண்டைக்காய் மூயும் போது அடுத்த வெண்டைக்காய் வந்துடும். இல்லாட்டி அப்புறம் வேலை இல்லாத போயிடும் நம்மளுக்கு. 2 வைக்கிட்டு பொறிச்சாச்சுங்க. 5 10 கிலோ பொறிச்சாச்சு. காய் ஒன்று 5 கிலோவுக்கு மேலே வருங்களாட்டு இருக்குது. பாருங்கள் எப்படி தான் காய் பொறிச்சிட்டே இருக்கேன்னு பாருங்கள்.
இதில் விட ஒரு கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா பொறவுக்கு ஒருக்கா தொலாவிட்டு போகணும் வெண்டைக்காயை, இல்லாட்டி காய் அடுத்தது முத்தி போயிருங்க. உங்களுக்கே தெரியும் எத்தனை காய் காய்ச்சிருக்குது, எத்தனை காய் பொரிச்சு அப்படின்னு. ஆமாண்டா, அதில் எத்தனை தொலைவுனாலும் ஒளிஞ்சுக்குது. இது இல்லை இங்கே இதேனே பொரிச்சிட்டு இருக்கிறோம்லடா. இது இதெல்லாம் கொஞ்சம் பெருசாயிட்டு நாளைக்கு. அதுதான் அப்படி சொல்லிட்டு தான் பொறிக்கணும். பாருங்க காய் வந்து தொலாவிட்டே இருக்கிறாங்க. பாருங்க இது எத்தனை தான் தொலாவுன்னு இங்கே முத்து போச்சு. எத்தனை தான் தொலாவுனாலும் இந்த வெண்டைக்காய் ஒளிஞ்சுக்குது. அது போக வெய்ய வேற வந்துட்டு இருக்குது, சீக்கிரம் பொரிச்சாகணுங்க. செங்கீரை கட்டை 2 இருக்கு பாருங்க. செங்கீரை எங்கே? ஆமாங்க. அடே ஒரு மரம் பிஞ்சு காய்ங்க. ஒரு வெண்டைக்காய் செடியில் இத்தனை பாருங்க, இன்னும் இருக்கு பாருங்க. அட இங்க ஒன்று இருக்குது, அது அங்கே 2 இருக்கு, அங்கே 2 இருக்கு பாருங்க. எங்கே? ஆடங்கொக்கால் வழியா என்ன சரியான பணக்காரன் ஆக்கி விட்டுற மாட்டிருக்குது. இங்கே ஒன்று இன்னும் இங்கே 2 இருக்கு பாருங்க. என்னாலேயே முடியலைங்க அத்தனை வெண்டைக்காய். இதில் இரு பக்கி கை நின்று போச்சு. பார்த்தீங்களா, 2 பேர் சேர்ந்து தொலை வேண்டியதாக இருக்குது. ஒரு ஆள் நம்ம வீடியோவை பிடிச்சிட்டு காய் சொல்லிகிட்டே இருக்குதுங்க. நம்மளும் தெரிஞ்ச அளவுக்கு பொறிக்கிற பையனும் சொல்கிறேன். பார்த்தீங்களா? பார்த்தேன். இத்தனை காய் காய்க்கும் நான் நினச்சும் கூட பார்க்கல. போங்க 3 பக்கெட் ஆக போகுது. 3 பக்கெட் ஆகி போச்சு. ஆனால் விதை அந்த அளவுக்கு ஊனி இருக்கிறேங்க. 500 விதை, காட்டில் உரம் இருக்குது, சத்து. எறும்பு கடிச்சு போட போகுது. கடிச்சு எறும்பு வரும். இப்போ தான் அங்கே உரிச்சிட்டு வந்தோம். ஒரு எண்ணு போல் அங்கே போகணும் மாட்டேங்குது. தக்காளி பாருங்க, தக்காளி வேறுங்க தன்னை போல் ஒன்று முளைச்சி வந்துருக்குது. சூப்பராக வந்துருக்கு. ஒரே காய் காய்ச்சிருக்குது. ஒரு காய் இல்லை 2 காய். 2 காய் காய்ச்சிருக்குதுங்களா? நம்ம பையன் ஒன்று பார்த்துட்டேன். இதெல்லாம் இயற்கையாக முளைச்சி வர்றதுங்க தக்காளி செடியெல்லாம். அதனால நம்ம அப்படியே விட்டுற வேண்டியது. இதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வருது. டேஸ்ட் இருக்குதே இல்லையோ, விவசாயத்துக்கு ஒரு 2 தக்காளி பழம் கிடைக்குங்களா? என்ன இப்படி பாருங்க, என்னாலேயே காய் பொறிக்கவே முடியல. 3வது பக்கெட் நம்ப போகுது. கடிக்கு நாங்கள் எங்கள் ஊருக்கு ஒரு நாளைக்கு வந்து காய்கறி வெண்டைக்காய் தர்றா. சிறுகீரை இருக்குது, சிறுகீரை தரேன். அப்புறம் செங்கீரையும் இருக்குது. அதில் ஒன்று இருக்கு, அதில் ஒன்று இருக்கு. எங்க இருக்கு பாருங்க. இதா? அடே பொறவுக்கே பெருசாகி போகுது காய். அதுக்கு செங்கீரை பக்கத்தில் ஒன்று இருப்பாங்க மேலே. பாருங்க எத்தனை தான் காய் பொறிக்கிறோமுங்க. முத்தி போச்சு. முத்துன காயெல்லாம் விட்டுறதுங்க காட்டுக்குள்ளேயே. அடுத்த தாட்டுக்கு நல்லா வரும். பிஞ்சு காய் மட்டும் பொறிச்சிக்கிறது. ஒரு லைன் தான் இருக்குதுங்க. சொட்டு நீரில் தான் போட்டு நம்ம இந்த விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். இடுப்பு முறிச்சு விட்ருங்க விவசாயம். இங்கே வாருங்க, காய் பொறிச்ச காட்டிலேயே பொறிக்க வேண்டியதாக இருக்குது. விட்டா முத்தி போயிரு. அதனால அதெல்லாம் பொறிக்க சின்ன செடியில் தான் முதல் காய்ங்களாட்டு இருக்குது. இது மேலே ஒன்று இருக்கு. இங்கே ஒன்று பாருங்க. இதை அதில் ஒன்று பாருங்க. அது பிஞ்சு. அது இது இது நல்லா இருக்கு. பாருங்க 3வது பக்கெட் காய் பொறிச்சாச்சு காலையில் வந்து. சரி, அதை 5 கிலோ காய் பொறிச்சாச்சுங்க. ஒரு லைன் இருக்குது. இன்னும் ஒரு லைன் இல்லை, 2 லைன். அங்கேயே நின்றுடு, நடக்காது. இந்த வெண்டைக்காய் பொறிச்சிட்டு அடுத்தது கத்திரிக்காய் பொறிக்கணுங்க. இன்னைக்கு தண்ணி பதங்கட்டணும். வேலை இல்லைங்க. அந்த வேலை எதுன்னு கேட்டால் விவசாயத்தில் தான். லாபம் ஓரளவுக்கு வருதுங்க. லாபமெல்லாம் தப்பு சொல்கிறதுக்கு இல்லைங்க விவசாயத்தில். ஆமாம், காலையிலேயே போய் கீரை விற்றுட்டு வந்தேன், வெண்டைக்காய் விற்றுட்டு வந்தேன் அறிவல் நகரில். அடுத்தது இன்னைக்கு சாயங்காலத்துக்கு போகிறதே பொறிக்கிறோம். பாருங்க வெண்டைக்காய் எப்படி உடையுதுன்னு பாருங்க. முதல்ல இந்த பில்லெல்லாம் கை கிடைச்சதுங்கன்னா பிடிங்கி விட்டுருவோன்னு. ஏன்னா காட்டை கெட்டு போடு.
காடு சுத்தமாக வச்சா தானுங்க நம்மளுக்கு விவசாயம் கொடுக்கு. அதுவோ காயே கண்ணுக்கு தெரியுமாண்ணே, இது செடி கொஞ்சம் பிடிங்கி விட்டா தான் இருக்குது. விவசாயம்னா எப்படின்னு பார்த்தீங்களா? ஒரு செடிக்கு 5 காய் 4 காய் வந்துட்டே இருக்குது, பொறிச்சிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. நான் சொல்கிறேன் தெரியுது போலீஸ். நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கிறோங்க, அதனால பேச முடியுமாண்ணே இது அதிகமாக. வெண்டைக்காய் பாருங்க, பேசினா மயக்க போட்டு விழுந்துருவேன். வெயில் வந்துட்டு இருக்குதுங்களா, மயக்க போட்டு விழுந்து. பார்த்தியா தம்பி எப்படி காய் பறிக்கிறோம்னு? தம்பி தம்பின்னு கூப்பிடலாம், அக்கானு கூப்பிடலாம்டா. இங்கே 2 இருக்கு பாருங்க. என்னால் முடியல, வாங்க எல்லாரும் காய் பறிக்கலாம். கீழே இருக்கு பாருங்க. ஆமாம், அது முத்தி போச்சு, இது முத்தி போச்சு, 2 காய் முத்தி போச்சு. சரி அங்கே போயிடு. செங்குரிக்குள்ளே பார்த்துருங்க, அதுக்குள்ளே இருந்துட்டு போய் பரவாயில்லைடா. அங்கே 2 வெண்டைக்காய் செடிக்குள்ளே இருக்குது, அது முத்தி அது இருக்கட்டும், அப்புறம் பொறிச்சிக்கலாம். அது கீழே இருக்கு பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கிலோ காய் பக்கமாக பொறிச்சிருக்கா. செங்கீருக்குள்ளே இருக்கு பாருங்க, உள்ளே போய் பாருங்க. அங்கே இருக்கு பொறிச்சிட்டுனேன், அதில் பொறிச்சிட்டேன். இது ஒன்று தான் இருக்குது பாருங்க, ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது. பார்த்தீங்களா 3 பக்கெட் காய் காலையில் ஒன்று. விவசாயத்தை விதைச்சுட்டுங்கன்னா நம்ம தூங்கினாலும் விவசாயம் தூங்காது, செடி பெருசாகிட்டே இருக்கு. நம்ம தூங்கிட்டோம்னு சொல்லி இந்த விவசாயம் எப்பவுமே தூங்காதுங்க. இதில் வேற முடிஞ்சுதா? இங்கே முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு இதில் ஒன்று இருக்கு, குட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா இடுப்பவே முறிச்சு விட்டாங்க வேண்டாம் விவசாயத்தில். எங்கே அட இங்கே வேறு 2 காய் இருக்குதா? எங்கள் விவசாயத்தில் பார்த்தீங்களா, நல்லா பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு பிடிக்கும். பிரியமா இருக்கும். இந்த காய் முத்தி போச்சுக்கா. இது சே இத்த சோட்டு காய்ங்க பயந்துட்டு பொறிச்சா அதே மாதிரி முத்தி போச்சு. வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் பெருசாக விடக்கூடாது, சிறுசிலையே பொறிச்சிடணுங்க. அது எப்படி நேற்று ஏமாந்துச்சுன்னு தெரியல, இன்னைக்கு முத்தி போச்சு. முத்தின காய் பொறிக்கவும் கூடாது. அதில் இருக்கு பாருங்க. ஒளிஞ்சிச்சா? இங்கே இதில் முன்னாடி காய் இங்கே இருக்கு பாருங்க. இதா? இங்கே முத்தி போச்சு. இதா பிஞ்சு தூரத்தில் தெரிஞ்சு பெருசு. அதில் ஒன்று இருக்கு பாருங்க, அதில் பெருசு பாருங்க. கடைசியில் பொறிச்சிட்டு இருக்கிறோம். அண்ணா அதுவும் பிஞ்சு காய் விட்டுரு. அது பெருசாகிடுச்சு. இதுதான் பெரிய காய். என்ன நிலைமையில் இருக்குதோ, பெரிய காய் பொறிக்கிறதுனால பயந்துட்டு பொறிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு அந்த காலையில் அறுவடை பார்த்தீங்கன்னா 3 பக்கெட்டு வெண்டைக்காய் பொறிச்சிருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கத்திரிக்காய் பொறிக்கணும். இது வெயில் வரக்குள்ளே பொறிச்சாகணும். 3 பக்கெட் இல்லை 4 பக்கெட். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெண்டைக்காய் பொறிச்சாச்சு. சாயங்கால நேரம் கீரை விடுங்கன்னு கீரை நல்லா வளர்ந்து கிடக்குது பாருங்க. எங்கள் விவசாயத்தெல்லாம் பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டு நல்லா இதே மாதிரி எல்லோரும் விவசாயம் செய்யுங்க. யார் பார்க்காது. 3 பக்கெட்டு 15 கிலோ பொறிச்சிருக்கிறோம். காலையிலேயே 15 கிலோ தயார். போய் விற்று வர வேண்டிதான். பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். வேறுங்க இது முத்துனுதா, பிஞ்சு காய்ங்க. இது காய் பெருசு. சரிங்க, இந்த விவசாயம் பார்த்துட்டீங்க. வெண்டைக்காய் நம்ம இதுக்கு எந்த முட்டுவலியுமே போடல, வெண்டைக்காய் விதை ஊனி விட்டது தான். அப்படியே உங்களுக்கு வந்துட்டுருக்குது. களை ஒன்று வெட்டி விட்டா அப்புறம் கையில் பில்லு பிடிங்கி விட்டா பாருங்க. இங்கே ஒரு காய் தப்பிச்சு கிடக்குது, அதையும் பொறிக்க வேண்டியதாக இருக்குது.
இதில் ஒன்று இருக்குது, அது முத்து போயிடுச்சு. பாருங்க, தப்பிச்சு காயை பொறுத்த வரைக்கும் இருபடிச்சு போ. தப்பிச்சு காயை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறிக்கலிங்கன்னு வச்சுங்க, நாளைக்கு இந்த காய் 4 காயும் ஆகாத போயிரு. இந்த காயெல்லாம் நாளைக்கு ஆகாத போயிருங்க. அதனால இன்னைக்கே பொறிச்சுக்கோணும். பாருங்க, 15 கிலோ காய் பொறிச்சிட்டா. எங்கள் விவசாயத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒன்றை பார்க்க போகிறீங்க. வேறு ஸ்பேன் மாட்டி விட்டுருக்குறோம். கீரை கொஞ்சம் வெயில் அடிக்குதுன்னு சொல்லி ஸ்பேன் மாட்டி விட்டுருக்குறோம். கீரைக்கு வெயில் கீரைக்கு வெயில் அடிக்குதுன்னு ஸ்பேன் மாட்டி விட்டுருக்குறோம். பார்த்தீங்களா? அதில் இந்த மாதிரி விவசாயம் பார்ப்பாங்களா? கீரைக்கு கொஞ்சம் வெயில் அடி. நான் போய் இதை கொண்டு போய் நிழல்ல வைப்போம், இல்லாட்டி காய் வேஸ்ட் ஆகிடும். காய் ஊற வாடி போயிரு. அங்கேயே நின்றுடு. காய் ஊற வாடி போயிருங்க. நம்ம கொண்டு போய் நிழல்ல வச்சுட்டு வருவோம். சரி, பாய் எல்லாத்துக்கு. வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பொறிக்கணும். கத்திரிக்காய் ஒரு 10 கிலோ வாங்கலாட்டிருக்குது. கத்திரிக்காயும் பொறிச்சு விடணும், இல்லாட்டி கத்திரிக்காய் நாளைக்கு பொறிச்சா முத்துதுங்களே இல்லையே சொத்தை விழுந்துரு. காய் பெருசாகி நம்ம நாளைக்கு இருந்தீங்கன்னா சொத்தை விழுந்து போயிரு. அதனால நம்ம காய் இன்னைக்கு கத்திரிக்காயும் பொறிக்கணும். பாருங்க, ஒன்றும் சொட்டு நீர் ரோஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். இந்த காடை உழவோட்டி போட்டு வர்றதுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். பார்த்தீங்களா? பாருங்க, வியாபாரத்துக்கு எப்படித்தான் காயின்னு பாருங்க. காய் பார்த்தீங்களா? சரிங்க, நம்ம போய் வியாபாரத்துக்கு போகலாங்க. சரி, நான் போய் கொட்டி வச்சுட்டு வர்றேன். கொட்டி வச்சுட்டு வந்து அப்புறம் கத்திரிக்காய் பொறிக்கலாம். அப்புறம் சாயங்காலம் நேரம் கீரை பிடிச்சிக்கலாம். இப்போவே வெயிலுக்கு கீரை விடணும்னு வச்சுக்கோ, பாடி போயிடு. சரி, கீரை கொண்டுட்டு போகையில் உங்களுக்கு கீரை வியாபாரத்துக்கு கொண்டு போகையில் பிடிங்கிக்கலாம். சரியா? சரி, எல்லாம் டாட்டா காமிச்சிருங்க. சரி.